ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். டிடிஎஸ் எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? தோக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா தோத்துட்டா இப்படி தான் கேவலமாக பொய்களை சொல்லி எல்லா விதமான அசிங்கங்களையும் ஏற்படுத்துவாங்க. எடப்பாடி அதுக்காகவாவது ஜெயிக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் 2004லேருந்து 2011 வரைக்கும் அதிமுகவில் பல தேர்தல்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடைஞ்சது ஜெயலலிதா அம்மா. இவர் ஒன்று எச்சு, இப்போ ஒரு தேர்தல் எச்சு 11க்கு பதிலாக இப்போது இதுவாகிடுச்சு. கருணாநிதி ஐயா நிறைய தோற்றுருக்காரு. கேள்வி அது இல்லை. உங்ககிட்ட அதிமுக மற்றும் பலர்னு கேவலப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார். அதிமுகலாம் அல்லு சில்லு அப்படின்னு சொன்னார். பாவம், அவருக்கு அவ்வளோதான் தெரியும், அதனால் சொல்லிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லை, தீவிரமாகவே சொன்னார். எல்லாரையும் போய் பார்த்தாரு. கம்யூனிஸ்ட்டு கட்சிக்கு போனார். அங்கே ஒருத்தர் உட்காண்டிருந்ததை பார்த்துட்டு யாருன்னாரு, இல்லைங்க இது கால் மார்க்ஸ் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எல்லாம் நடந்தது. அதிமுக பக்கம் வரல. ஏன் வரல? மானங்கெட்டு போய் ரோசங்கெட்டு போய் கேவலமான ஒரு கட்சின்னு அவர் நினச்சாரா? அப்போது அங்கேருந்து நம்ம போகக்கூடாது, நம்ம புரட்சி தலைவருக்கு வழியில் வந்தவங்க, ஜெயலலிதா அம்மா வழியில் வந்தவங்க அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அது என்னங்க, தேர்தல் வரைக்கும் எடப்பாடி கரெக்டாக இருக்காரு, தோத்து பண்ண உடனே எடப்பாடி தப்பு பண்ணுறாரு. அதிமுக தாவிக ஒன்று தான் அப்படின்றாங்க. இல்லை, அது ஆதவர்ஜுனா தாய் கட்சின்றாருங்க. இல்லைங்க, இதுக்கு மேலே என்னங்க நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க? ஆதவர்ஜுனா நிறைய கட்சிக்கு போயிட்டு வந்த முயற்சி பண்ணாரா, அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரியெல்லாம் ஆக முடியாது. ஸ்கூல் மிஸ் எல்லாம் தாயாக முடியாது. ஸ்கூல் மிஸ்ஸு தான் அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ கேள்வி என்ன, அதிமுக இப்போ என்ன பண்ணணும்? இதிலேருந்து வெளில வரணும்னா நடந்ததை நீங்கள் எல்லாருமே கடந்த 8 வருஷமாக அதிமுக உடஞ்சது, பிரிஞ்சது, முடிஞ்சது, எடப்பாடிக்கு எல்லாரையும் அரவணைச்சு போக தெரியல, கட்டிப்பிடி வேதியமே தெரியலன்றீங்க. 8 வருஷமாக நடந்த நிகழ்வுகள் தான் டிடிஎஸ். இல்லை, ஒத்துக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்குறேன். 8 வருஷமாக அவர்கிட்டருந்து போனவங்களில் 30 பேர் என்னால் சொல்ல முடியும். இப்போ கடைசியாக போன இவங்களையும் சேர்த்து 34 பேர் சொல்ல முடியும். இந்த 34 பேர் தான் போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த 34 நாள் அதிமுக 8ஆ உடஞ்சிருச்சு, 9ஆ உடஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்வீங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்கங்கிறது தானே முக்கியம். ஐயா, 25 பேர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் டக்குன்னு போய் அன்றைக்கி ஆதரவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆதவர்ஜுனா சில ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தார், ஆதரவு பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் அதுக்கு முந்தின நாளே போய் தீய சக்தின்னு இவர் சொன்னதை, எம்ஜிஆர் சொன்ன தீய சக்தி எங்களுக்கு தெரியும். இல்லை, போன வேகத்தில் திரும்பி வந்துட்டாங்க. யார்? அதான் இல்லைங்க, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். அதுக்கு நடுவில் நடந்தது முக்கியம் இல்லை. அப்போ இவர் போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்ட உடனே அவங்க 60 பேர் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாங்க சட்டசபையிலேருந்து. நாங்களாம் ஒன்று வர, நீங்கள் எப்படியும் ஜெயிச்சுக்க, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்கிறேன். ஆனால் என்ன ஆகும், 234 174 ஆகும். எப்படியுமே உங்கள்கிட்ட 107 இருக்குது, நீ ஜெயிச்சிடுன்னு சொல்லித்தான் ஜம்ப் பண்ணி ஓடி போனாங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே. ஒவ்வொருத்தருக்கும் 20 கோடியோ 10 கோடியோ 15 கோடியோ தேர்தலில் அவங்க என்ன செலவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அல்ல, அந்த 25 பேர் ஏங்க, அதைத்தான் தாவே விசிகாவும் கம்யூனிஸ்ட் காப்பாற்றிட்டாங்கல்ல. அப்புறம் ஒவ்வொருத்தராக போய் காப்பாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களும் காப்பாற்றணும்ல. அவங்க தான் காப்பாற்றிட்டாங்கல்ல, முடிஞ்சு. அவர் பங்கிற்கு அவரை காப்பாற்ற வேண்டும். சட்டசபை கூடுவதற்கு முன்னாடியே அவங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றி ஆளுநரை வரவிடாமல் பண்ணி விட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய தேச சேவை பண்ணாங்க. எந்த கட்சியில் கூட்டணி இருந்து தீய சக்தின்னு பேச, அதிமுகவையாவது மற்றும் பலர்னு சொல்லி தான் பேசுனாங்க. அங்கே தீய சக்தின்னாரு. அதில் உள்ளே இருந்து ஓட்டை வாங்கிட்டு அதுலேருந்து ஜம்ப் பண்ணி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சிருச்சு. எதுக்குடா இப்போ இந்த 25 பேருக்கு 20 கோடி கொடுத்தோம்னா ஆதவர்ஜுனா ரொம்ப நொந்து போய் உட்காந்துருது. ஏன்னா இவங்க 60 பேர் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த 25ல் 21 திருப்பி வந்தாச்சு. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள். 17 பேர் மட்டும்தான் கையெழுத்து போடுறாங்க எடப்பாடி ஐயாவோட. 21 பேர் தான் நிற்கிறாங்க. 25 பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க. 22 25 நிற்கிறேன். 21 திருப்பி வந்துருச்சு. இது வளர்ச்சியா தேர்ச்சியா எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் திட்டமிட்டு 17 பேர் தான் கையெழுத்தே போடுறாங்க எடப்பாடி ஐயாவுக்கு. சட்டசபைக்கு போகும்போது போயிட்டார் அவர். திருப்பி வரும்போது 21 பேர் சேர்ந்துட்டு இப்போ அவர் 43 கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கார். சரி, இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இடைத்தேர்தலில் இவங்களுக்கே சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெருந்துறையிலையும் அம்பாசமுத்திரத்துலேயும் அதிமுகவை மீறி தாவேகா 2வது முறை இந்த வாட்டி எலெக்ஷனில் வெற்றி பெற்றுருவாங்கங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கா? அப்போனா அவர் 6 மாதம் வெயிட் பண்ணவே வேண்டாம். தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி இடைத்தேர்தல் உடனே நடத்த சொல்லலாம். ஒரு குழப்பமும் இல்லை, பண்ண மாட்டாங்க. அடுத்தது இப்போ இன்னொரு 4 பேர் வேணும். அவருடைய கணக்கு என்னென்னா, அவர்கிட்ட 106 இருக்குது. ஒரு 8 பேர் வந்தால் 114, ஒரு 5 பேர் இவங்க ஏற்கனவே இருக்காங்க. காங்கிரஸ் 120க்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அப்படி நடக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த 8 பேர் தேர்தலில் ஜெயிக்கணும். ஸோ முன்னாள் அமைச்சர் இப்போ பிஜேபியில்
அதிமுக பிரிஞ்சு போன மீண்டும் உடனே வெற்றி பெறும் தான் துணிஞ்சு ராஜினாமாவே பண்றாங்க. இந்த பாருங்க, நான் 20 கோடி அவர் பேச்சுக்கு சொல்கிறேன், நான் ரவிச்சந்திரன் 20 கோடி வாங்கினா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ நான் திருப்பி வந்து ஜெயிச்சா எம்எல்ஏ ஆவேன்னா எனக்கு டிடிஎஸ் தான் பொறுப்பு இருக்கு. இல்லை, நான் ரவி தாங்க, நான் ரவீன் தானே சொன்னேன், நான் எஸ்கி சுப்பையா நான் சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே. தொகையை சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு டிடிஎஸ் தான் பொறுப்பு இல்லைங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ரவி தாங்க சொன்னேன். போனேன் 20 கோடி வாங்கினேன், மஞ்சள் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன். இப்போ நான் திருப்பி எம்எல்ஏ ஆனால் எனக்கு ஜாக்பாட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் திருப்பி வீட்டில் படுத்து தூங்கலாம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அப்போது இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாம் விட்டுருங்க. அவர் பாவம் 7 வருஷமாக எடப்பாடி வந்து எல்லாருக்கும், ஏன்னா அவரை தான் திட்ட முடியும், அங்கே திட்ட முடியாது. ஏன்னா திமுகங்கிறது ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணுற, ரிசர்வ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அங்கே யாரும் டிரான்ஸ்ஃபரோ ராஜினாமாவோ பண்ண மாட்டாங்க. ஸ்டேட் பேங்க்லேயும் ஹெச்டிஎஃப்சியில் இருக்கிறவங்க வேணால் ராஜினாமாலாம் பண்ணிப்பாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. ஆர்பிஐலேருந்து யாரும் வரணும், அது செம ரேஞ்சு, பணத்தினுடைய மொத்த இதுவுமே திமுக தான், அதனால் அங்கேருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ கை வச்சது யாருன்னு கேட்டால் மற்றும் பலர், போனவர்களில் சிலர், அல்லு சில்லு. யார்? சண்முகம், வேலுமணி, அல்லு சில்லு. போயாச்சு, வந்தாச்சு, கட்சியை திருப்பி காப்பாற்றியாச்சு. இதுக்கப்புறம் அதிமுக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வரணும். விமர்சனம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறீங்கன்னா அவர் தான் பாவம் தேவையில்லாததுக்கெல்லாம் பதில் சொல்கிறது. டிடிஎஸோட கருத்துலேருந்தே நான் இன்னொரு கேள்வி முன்வைக்கிறேன். அவ்வளவு தரக்குறைவாக விமர்சித்தார்கள், அல்லு சில் என்றார்கள், அப்படியெல்லாம் அர்ச்சனை செய்தார்கள், அவர்களை நோக்கி திரையரங்கிற்குள் நுழைவது போல ஓடுகிறார்களே அப்படின்னு கோவிந்தராஜ் கூட வருத்தப்பட்டார். எப்படி அவங்க புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். இல்லை, அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய தலைமை மீது அதிருப்தி, எப்பா நாங்கள் எங்கே வேணாலும் போகிறோம், ஆனால் இங்கே இருக்க முடியாதா சாமின்றதுக்கான எண்ணமான்னு கேட்குறாருங்க. இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து 200 சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றது. இப்போ மமதாட்டேருந்து 60 பேர் அங்கே போகணுங்கிற அவசியம் இருக்கா? சொல்லுங்க. ஆட்சியை காப்பாத்துறதுக்காக ஒன்றும் இல்லை, ஆளுநரை காப்பாத்துறதுக்காக ஒன்றும் இல்லை, ஜனநாயகத்தை. ஆனால் இந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படின்னு போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால்லேயே இருக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க, அவங்க கூட நம்ம போகிறோம்ன்ற சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க. அதில் அர்த்தம் இருக்குது. இப்போ இங்கே வந்து அடுத்த 5 வருஷம் இவர் தான், 10 வருஷம் இவர் தான். ஏன்னா ஓட்டு எப்படி வந்ததுன்னா, குழந்தை வந்து கத்தியை வச்சு சித்தப்பா கிட்ட சொல்லிச்சா, ஏய் நீ போடலை நான் செத்து போயிடுவேன்ச்சா, அது வேறு ஒரு பெரிய பயம். இப்போ நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி ஆயிருமோன்ற பயத்தில் இவர் தான் 10 வருஷம் இருக்க போகிறாரு, அங்கே போயிட்டா எதையாவது ஆயிக்கலாம். ஒன்று சொல்லட்டுமா, இந்த அரசியல் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதல் தேர்தல்லையே உங்களுக்கு நல்லா தெரியும், ஆட்சியில் அந்த எதிர்கட்சியிலேருந்து வந்தவங்க தான் காப்பாற்றினாங்கங்கிறதெல்லாம் வரலாறு. இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ யார் என்ன பண்ணணும்? தாவேக்கா தன்னுடைய வாழ்க்கையை 234 பேர் தான் சொல்லிட்டு இருந்தா, ஆதவர்ஜுனா 10 பேர் வாங்கிட்டு வருவார், 5 பேர் திருப்பி ஓடி போயிடுவான். 8 பேருக்கு இடைத்தேர்தல் நடக்கும், 4 பேர் அதில் அதிமுக ஜெயிச்சிருவான். இந்த விளையாட்டு விளையாட வேண்டாம். உள்ளாட்சி தேர்தல் 8 மாதத்தில் நடக்கணும், அதை ஒழுங்காக நடத்துங்க. அங்கே நீங்கள் மீண்டும் உங்களை வளப்படுத்திக்க. இதில் இருக்க பிளே என்ன? டிடிஎஸ் என்ன பிளே, என்ன செய்தி சொல்ல வராங்க? அதாவது என்ன பொலிட்டிக்கல் பிளே என்ன இதில்? இல்லைங்க, நீங்கள் இந்த 120 தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு பக்கம் உங்ககிட்ட 5 + 8 வந்துட்டாங்க. அமமுகவுக்கு எம்எல்ஏ பதவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 8 + 5 13 இருக்காங்க. 106 119 இருக்கீங்களா? உங்கள் ஆட்சியை கவுக்க மாட்டாங்க. ஏன் கவுக்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே இப்படி தான் எம்ஜிஆர்கிட்ட ஒரு வாட்டி செஞ்சு 14 வருஷம் புள்ளையே வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் திமுக சத்தியமாக அந்த வேலையை கவுத்துருவாங்கன்னு பயப்படுறாரோ? நீங்கள் சொல்கிற வாதத்தில் நான் அப்படி புரிஞ்சுக்கல. கவுத்துருவாங்கன்னு பயப்படுறாரோ? கவுத்துருவாங்கன்னு பயப்படக்கூடாது. நானாக இருந்தேன், நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்து நான் விஜயாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விஜயாக இருந்தால் 13 பேரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு வர சொல்லியிருப்பேன். இல்லையா, யாரிடம் முதல்ல போயிருப்பேன்னா எடப்பாடி இடம் தான் முதல்ல போயிருப்பேன். முதல்ல போயிட்டு இந்த மாதிரி இருக்குது, உங்களால் ஆதரவு தெரிவிக்க முடியுமா, அவ்வளோதான். உடனே அவர் துணை முதல்வர் கேட்டார், முதலமைச்சர் கேட்டார், 2.5 வருஷம் கேட்டார். 2.5 வருஷம் கேட்டார்னா தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேட்டீங்க? அன்டெஸ்டடாக இருக்கும்போது முதலமைச்சராக வேணும் 2.5 வருஷம்லாம் கேட்டது தானே, அது இயல்பு தானே, பேசி தீர்த்திருந்துருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் இங்கே கை வச்சு இவங்க வந்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து என்ன கருத்து வருது, அது என்ன பேர் வைக்கிறா? உன்னை யார் பேர் வைக்க சொன்னது? என் பேர் கோபாலகிருஷ்ணன் தான் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அரசு இங்கே நடத்த வேண்டிய அவசியம் வருது, தேவையில்லை. இப்போ எடப்பாடி ஐயா இதிலேருந்தெல்லாம் வெளில வரணும். அவர் யாரெல்லாம் அவர் எதிர்த்தாலும் அவங்கெல்லாம் திரும்ப திமுகவுக்கு தான் போயிருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க திருப்பி அடுத்து பாளையங்கோட்டைக்கு போயிடுறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக என்னுடைய இந்த கட்சியை நான் எப்படி வளர்க்க போகிறேன், நான் என்ன பண்ணணும், இவ்வளோ தான் அவர் யோசிக்கணும். பிஜேபி அதே மாதிரி ஒரு மாற்றத்தை பற்றி நேரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பிஜேபி என்ன பண்ணணுங்கிறத பிஜேபி யோசிக்கணும். ஒன்று மட்டும் நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த மூவ் வந்து இபிஎஸ்க்கு எந்த விதத்தில் நெருக்கடி தராதா? நெருக்கடி தராதுங்கிறது வந்து சார் முதல்ல இருந்து நார்மலாக நடக்கிற விஷயம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் அல்ல தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இது வழக்கமாக நடக்கிற ஒரு அரசியல் நிகழ்வுதான் சொல்ல. காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்கினார். நான் சொன்னேன் இல்லைங்க, முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு தான் காலில் விழுந்தார். ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் இங்கே இப்போ சமீபத்தில் கூட 2-3 விஷயம் சொன்னாங்க. அதாவது வந்து அமித்ஷா அங்கேருந்து ஃபோன் பண்ணார். யாருக்கு?
அதிமுகவுக்கு, திமுகவோட போய் சேர்ந்துக்கோ. திமுகவுக்கு யார் ஃபோன் பண்ணா? பில் நாட்டனா தெரியல. திமுக வந்து அதிமுகவோட யார் பண்ணா? இதெல்லாம் திமுகலேருந்து ஒரு ஏற்பாடு வந்தது, உதயநிதி துள்ளி குதித்தார்னு ஒரு செய்தி வந்தது. அதை அவர் மறுக்கலை, இன்னி வரைக்கும் அவர் மறுக்கலை. திமுகலேருந்து யோசிச்சிருப்பாங்க, திமுகவே தடுத்தார்கள், அந்த முடிவு வேண்டான்னு அவங்க தான் தடுத்தாங்க. இதில் அதிமுகவுக்கு வேலையே இல்லை. அதிமுக இவர் எடப்பாடி என்ன எதிர்பார்த்தாருன்னா 107 வாங்கியிருக்காரு, நம்மக்கிட்ட ஆதரவு கேட்டு வருவார். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அத்தனை எம்எல்ஏ தூக்கி கொண்டு போய் ஹாஸ்டலில் ஹோட்டலில் போட்டது கடத்திட்டு போயிடுவாங்கன்னு தானே, அதை தானே இவரும் பண்ணியிருக்காரு. அதில் தான் தவறு இருக்கா? அப்போது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட இடைத்தேர்தலில் அந்த 4 தேர்தல் இருக்கு இல்லையா எடப்பாடி ஐயா, நீங்கள் 11 முறை தோர்த்தீர்கள்ங்கிறத பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல. இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் தாவேகா வெற்றி பெற்றதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்களே கடையை மூடிட்டு கிளம்பி போயிடலாம். அந்த பனையூர் கதவு திறந்த உடனே கபால் நீங்களும் உள்ளே பூந்துக்கலாம். அப்படி இல்லையா, இந்த இடைத்தேர்தலில் உட்கார வச்சு அடித்தா பெருந்துறையோ இந்த 4 தேர்தல் 4 சீட் இருக்கு இல்லையா, அந்த 4 சீட்டில் 2 சீட்டு 89 சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. நீங்கள் உடனே அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்கலாம் சொல்லாதீங்க. அதிமுக வெற்றி பெற்றது அப்படிப்பட்ட ஒரு இடம். ஸோ இந்த 4இல் வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடை முதல்ல பண்ணுங்கள். நீங்கள் பொதுக்குழுவை, உங்களிடம் இருந்து பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ அசைக்க முடியல, ஒரு ஆளாக யாராலையும் கடத்த முடியல. வெளில வந்து பேட்டி கொடுக்க முடியும், மீடியா அதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்குது, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஒரு ஆள் கூட உங்கள் செயற்குழு பொதுக்குழுலேருந்து கடத்த முடியல. இப்போ உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும்னா, சார் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீங்கள் எடப்பாடியை திட்டிடுறீங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா நான் முட்டு கொடுக்குறேங்கிறேன். இல்லைப்பா நீ தப்பாக திட்டினேன், நான் திருத்துறேங்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் துப்பினீங்கன்னா நான் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறேன். இந்த ஆள் க்ளீன் பண்ணுற ஆள்றாங்கிறான், நீ துப்பினேங்கிறத நான் சொல்லணும். ஸோ நான் எடப்பாடிக்கு முட்டுலாம் கொடுக்கல. எடப்பாடி ஐயா எதையாவது செய்யணும்னா ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். 24% திமுக, ஒரே ஒரு வரி தான் முடிஞ்சிருச்சு. 24% திமுக, 21% அதிமுக. இந்த தேர்தலில் போன தேர்தலை விட அதிகமாக வாக்கு வாங்கினது 2 கட்சி. ஒன்று 0லேருந்து 35 தாவேகா, 20லேருந்து 21 அதிமுக. வாக்குகள் ஒன்றும் குறையலை. ஆனால் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4% நாத்தாக்காவிடம் இருக்கிறது. 49 முடிஞ்சு போச்சு. இந்த 49ஐ காப்பாற்றி கொள்ள வேண்டியது 3 பேர் கையில் இருக்குது. ஸ்டாலின் ஐயா கையில் இருக்குது, எடப்பாடி ஐயா கையில் இருக்குது, சீமான் ஐயா கையில் இருக்குது. மீதி இருக்கிற 51ங்கிறதுல 35-16 இருக்குது. அங்கே தான் அண்ணாமலை வந்திருக்காரு. உங்களுடைய அரசியல் அண்ணாமலை எதிர்ப்பதோ அல்லது தாவேக்காவை எதிர்ப்பதோங்கிறது இருக்கக்கூடாது. நான் ஜெயித்து கொண்டே வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வரணும். இந்த 4 சீட்டும் இதுக்கப்புறம் ஒரு 4 பேர் ஓட போகிறாங்க. அந்த 8 பேர் சேர்த்து ஜெயிச்சுட்டாருன்னு சொன்னால் எடப்பாடியை ஒன்றும் பண்ண நம்ம பேசலாம். டிடிஎஸ் மக்களுடைய தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பார்வை. தமிழ் படிக்காமையே எப்படி தமிழ்நாட்டில் வந்து +2 வரைக்கும் பாஸ் ஆகலாமோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் திமுகவை பற்றி கவலைப்படாமலேயே ஒரு அரசியல் நடக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க 24, 21 திமுக பற்றி கவலைப்படாமலே, ஏன்னா 24, 21 தக்க வச்சுக்கணும், அதிகப்படுத்தணுங்கிற பிரச்சனை தான் திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கும். திமுக கூட்டணி இல்லாத தேர்தலை இனிமேல் தான் சந்திக்க போகுது. வாழ்க்கையில் அது வரைக்கும் அது பண்ணது கிடையாது, என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இங்கே வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் உடனே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இடைத்தேர்தலில் எந்த சீட்டும் துவக்காமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டாலே பெரிய விஷயம். உள்ளாட்சியில் அப்படி பண்ண முடியாது அதிமுகவால். காரணம், திமுக வெறி கொண்டு எழும். தாவேக்காவுக்கு உள்ளாட்சியை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல, 1,40,000 பதவிகளை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல வெறித்தனமாக இறங்கும். அன்றைக்கி நீங்கள் காங்கிரஸ் இன்னைக்கு சவால்லாம் விட்டுருக்காரு திமுகவை நோக்கி. இல்லைங்க, ஒரு மேயராவது நீங்கள் வெற்றி பெறலாம். தீய சக்தி, அப்புறம் என்னென்னோ இங்கிலீஷு தமிழில் தூர சக்தி பாரசக்தின்னு என்னென்னலாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்கெல்லாம் அர்த்தம் தேடிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு தானே போய் காலில் விழுந்தோம், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இப்போ அவரே சொல்கிறார்ல, ஸ்டாலின் ஐயாவே சொல்கிறார்ல, எங்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க இப்போ ஆள் மாறி இருக்குது. இந்த சீரியலெல்லாம் இவருக்கு பதிலாக உதயநிதிக்கு பதிலாக விஜய்ன்றதான் அவரே உங்களுக்கு சொல்கிறார். கேள்வி என்னென்னா சார், இப்போ பத்மநாப கோயிலுக்கு போகிறவங்க இல்லையா, திருவனந்தபுரத்தில் போகிறவன் ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்? பெருமாளை தானே பார்க்கணும். அந்த கதவு திறந்து அந்த ரூம் எங்கேன்னு தான் முதல்ல பார்ப்பான். ஏன்னா அங்கே தான் பணம் குவிச்சு கிடக்குது. இங்கே டிஸ்க்கு காணாமல் போனதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் எங்கே வந்து நிற்குது? அந்த யார் அந்த டெண்டர், யார் அவன் எல்லாம் எடுத்தான், என்னென்ன பிரச்சனை வந்தது, டிஸ்க்கு தொலையும். அடுத்த ஒரு விஷயம் சொன்னார் ஐயா, சொன்னார் குஜராத்தில் வந்து சாராயங்கிறது அப்படியே கிடைக்குதுங்க எல்லா பக்கமும். அங்கே இது இருக்கு, குஜராத்தோட நிறுத்திக்கிட்டார். பீகார்லேயும் பேண்ட் இருக்குங்கிறது அடுத்த பிரச்சனை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தைரியம் இருந்தால் யார் வேணாலும் பண்ணுங்கள். குஜராத்தில் போய் ஒரு 100 பேர்கிட்ட வாங்க தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். 90 பேர் முடியாதுன்ட்டு போவோம். தமிழ்நாட்டுக்கு வாங்க தண்ணி அடிக்கலான்னுங்க. ஏன் கேட்டோங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஓடி போயிடுவீங்க.
இந்த வித்தியாசம் தான் குஜராத் பீகாருக்கும் சாராயம் இருக்கிற இடத்துக்கும் இல்லாததுக்கும் வழிய எல்லா இடத்துலையும் விபச்சார விடுதிகள் இருக்கு, எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயங்கள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய அந்த போலில் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 40% 16% பின்னடைவுன்னு சொன்னாலுமே மீதி இருக்கிறது வந்து தெளிவாக போயிட்டாங்க. அடுத்தது வந்து கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு ஈகோ இருந்ததுங்க. அதனால தான் திமுக அதிமுக ஆச்சு. மற்றதெல்லாம் ஒன்று தாங்க. இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சு இப்போது ஸ்டாலின் ஐயா சொன்னார் இல்லையா, ஈவே ராமசாமி ஐயா தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. அந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்துட்டான். அதிமுக திமுக ஒன்று தாங்க, அது இங்கேருந்து இப்படி போச்சுங்க அப்படின்னு கிடையாது. திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு வெளில வந்தவர். எம்ஜிஆர் தனக்கு மரியாதை கொடுக்கலங்கிறதுக்காக வெளில போகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய பேரவையை சார்ந்தவர்களை, தன்னுடைய ரசிகர்களை ஒடுக்குறாங்கிறதுக்காக தான் அவர் வெளில வந்தார். வரலாற்றை மாற்றி சொல்லிடாதீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் சமஸ்டாங்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேனா விலைக்கு பாங்கல, ஏன்னா மாற்றிடுவாங்க. அங்கே 13 குறுநில மன்னர், ஒரு அலாவுதீன் கில்ஜி குடும்பம். எதுக்கு மாற்றுது? கரெக்டாக தான் எல்லாம் வந்துட்டு போகுது இல்லை. இங்கே அப்படி கிடையாது. வேலை செஞ்சால் தான் பண்ணணுங்கிறதுனால மாற்றி விட்டு போயிடுவாங்க. ரொம்ப முக்கியம் சார், இந்த 8 பேரை கடத்துவதை மட்டும் அதிமுக வந்து, இந்த தாவேக வந்து 8 பேரை கடத்துகிற வரைக்கும் நிறைய கதைகளை உங்களுக்கு சொல்லும். ஜெயலலிதா படத்தை கூட விஜய் வச்சிருப்பாரு. நேற்றுக்கு பேசும்போது கூட ஜெயலலிதா பற்றி புகழ்ந்து பேசினார். இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்னதுக்கு அப்புறம் இவங்க அதிமுகவையோ ஜெயலலிதாவையோ ஏன் கண்டுக்க போகிறது இல்லைன்னா, அவர் மாட்டின 6 படம், அவர் 5 படம் மாட்டினார் இல்லையா, அதில் எங்கேயாவது அதிமுகவுடைய சாயல் இருக்கா? ஈவே ராமசாமி ஐயா எம்ஜிஆருக்கு பிறகு ஏறத்தாழ அவரை எடுத்துக்கொள்ளவில்லை. ஈவே ராமசாமி எடுத்துக்கொள்ள, அண்ணாதுரை எடுத்துக்கிட்டு தான் இவர் வந்தார். மற்றவங்க படத்துக்கும் அதிமுகவுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆருக்காக வந்தார், அதிமுக தான் எம்ஜிஆர். எல்லா கதைகளையும் மற்றும் பலர் என்று நினைக்கக்கூடிய கழிசடைகள்ன்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது, கசடுன்னு சொன்னார் இல்லையா, அது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஸ்லெட்ஜஸ்ங்கிற வார்த்தையை சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், என்னையும் விமர்சிக்க மாட்டீங்க. இவங்க எங்கே வேணாலும் போட்டோம். அதிமுகவோ திமுகவோ அந்த 24+21 தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், மாற்றுக்கிறது இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா வெற்றி பெறுவதற்கு திமுக விடவே விடாது, இறங்கி அடிக்கும். வெஸ்ட் பெங்காலில் பார்த்த கொலை கொள்ளைகள்லாம் பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு இறங்கி அடிக்கும். ஆனால் அதிமுகவை பற்றிய விவாதங்கிறதுனால இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருங்க எடப்பாடி, 11 உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு. நன்றி.